இப்போ உதாரணமாக ஒரு மேஷ லக்னமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2ஆம் பாவம் வந்து ரிஷப வீடு. ரிஷபம்ங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்தில எல்லாருக்குமே அது 2ஆம் பாவம். அப்போ நார்மலாவே வந்து அந்த ரிஷபங்கிறது பசுவை, காளையை, மாட்டை குறிக்கக்கூடியது. நீங்க வந்து ஒரு கோசாலைக்கு போயி, அதுவும் வெள்ளிக்கிழமை, ஏன்னா அது சுக்கிரனோட வீடுங்கிறதுனால, சுக்கிர ஓரையில போயி, இந்த மேசராசி, மேச லக்னமா இருக்கிறவங்க, அந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில போய், அந்த பசுவிற்கு, காளை மாட்டிற்கு அல்லது எருமை மாட்டிற்கு கூட நீங்கள் ஏதாவது உணவு, தீவனங்கள் அதற்கு கொடுத்தீர்கள் என்றாலே, உங்களுக்கு அது 2ஆம் பாவங்கிறது ஆக்டிவேஷன் ஆகும். அதாவது பவத் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு பாவத்துக்கும் எதிர் பாவங்களை நாம வந்து இயக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. பொதுவாவே நமக்கு வந்து வருமானம் அப்படின்னு ஒண்ணு வந்தா, ஆட்டோமேட்டிக்கா செலவினமும் வந்துவிடும். யாருமே வந்து நான் ரூ. 10,000 சம்பாதிக்கிறேன். ரூ. 10,000 அப்படியேவா இருக்கும்? ஒண்ணு ரூ. 10,000 பெருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அல்லது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து குடும்ப செலவுகள், மத்த இதர செலவுகள்னு நெறைய இருக்கும். அதில அந்த 8ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து தான் எதிர்பாராத செலவு, எதிர்பாராத விஷயங்கள் நடக்கக்கூடியது. அல்லது ஆயுள் அப்படிங்கிறது அத தான் குறிக்கக்கூடியது. இப்போ காலபுருஷ தத்துவத்துக்கே 2ஆம் பாவம் ரிஷபம் அப்படிங்கிறதுனால, ரிஷபம் எந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும் அப்படிங்கும்போது, அதுக்கு வந்து நாம அதற்குரிய இயக்கத்தை செய்தோம் என்றாலே பிரமாதமா வேலை செய்யும். உதாரணமா ரிஷபங்கிறது ஒரு ஏடிஎம்ம குறிக்கும். ம். பணம் இருக்கக்கூடிய இடம், ஏடிஎம் மாதிரியான இடம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோசாலை. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அங்க தான் சந்திரன் வந்து உச்சமாகுறாரு. ஸோ சந்திரன் உச்சமாகக்கூடிய ரிஷபம் அப்படிங்கிற இதுக்கு, சந்திரன்னா என்ன? உணவு. இந்த மேசராசி, மேச லக்னத்துக்காரங்க உணவ தானம் பண்ணாங்க அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த வருமானமும் கிடைக்கும். இது மாதிரியான விஷயங்களை தான் அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ சந்திரன் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போகலாம், ஊருக்கு போகலாம். உ உதாரணமா பார்த்தீங்கன்னா, திருப்பதி, திங்களூர், அப்புறமா ஸ்ரீரங்கம் கூட போலாம். ஏன் ஸ்ரீரங்கம்னா, அது சுக்கிரனோட ஸ்தலம்.